அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, நாம் அனைவருமே புனிதமான பரக்கத் வாய்ந்த ஷாபானுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான 3 வஜீஃபாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். மூன்றில் ஒன்றை செய்தாலே போதுமானது. நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் தேவையான ரஹ்மத்தும் பரக்கத்தும் கொடுக்கக்கூடிய அமலாக இருக்கு. எனவே இந்த ஷாபானுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தை நீங்கள் அமல்களால் அலங்கரிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மூன்றில் ஒன்று செய்யுங்க. இல்லை நான் மூணையுமே செய்கிறேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். இந்த 3 அமல்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஏராளமான சிறப்புகள் இருக்குது. மூன்றுமே மகத்தானது. எனவே இன்றைய தினம் ஜுமாவுடைய தொழுகையை முடிச்சுட்டு இந்த அமலை செஞ்சாலும் சரி, அல்லது இந்த பதிவை நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படின்னா அசருடைய தொழுகைக்கு பிறகு செய்தாலும் சரி, எப்படியோ இன்றைய தினத்தில் எப்படியாவது துவாக்கள் கபூலாகக்கூடிய நேரத்தில் இந்த 3 அமலையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலியாக இருக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை முடிச்சுட்டு கட்டாயம் உங்களுடைய 2 கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கறதுக்கு நீங்கள் மறந்துடாதீங்க. வெறும் 15 நிமிடத்தில் உங்களுக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இதற்கான பதில் கிடைக்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க. அந்தளவு நிறைய பலன்களை கொடுக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, நம்மளோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக 2 மலக்க அல்லாஹ்தாலா இந்த பூமிக்கு அனுப்புகிறான். இது எவ்வளோ பெரிய நற்செய்தி பாருங்க. அப்படிப்பட்ட சிறப்பான 3 அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது முதலாவது அமல் என்ன அப்படின்னா, நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச கலிமா தௌஹீத். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து பியதிஹில் ஹைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை இன்றைய தினம் நம்ம 10 முறை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கான நன்மைகளை அல்லாஹ் தர்றான். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஏராளமான நன்மைகள் கிடைக்குது. சுப்ஹானல்லாஹ், அதை சொல்லி முடிக்கவே முடியாது. இதை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தனித்தனியாக உச்சரித்தாலே நமக்கு மலையளவு பிரச்சனைகளை தீர்க்கப்படுது. இன்னும் ஒவ்வொரு முறை சொல்கிறதுக்கும் நமக்கு 100 தேவைகள் நடக்கக்கூடியதாக இருக்குது, 100 பாவங்கள் மன்னிக்கக்கூடியதாக இருக்குது, இன்னும் 100 நன்மைகள் எழுதக்கூடியதாக இருக்குது. அது மட்டுமல்ல, சதக்கா செய்த நன்மையும் அல்லாஹ் தஆலா தர்றான். இன்றைய தினம் ஜுமாவுடைய தினத்தில், அதுவும் ஷாபானுடைய முதல் ஜுமாவில் நீங்கள் சதக்கா செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் பரக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல். எனவே முடிஞ்ச அளவு சதக்கா செஞ்சுருங்க. முடியாதவங்க இந்த களிமாவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. சதக்கா செய்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். இன்னும் அடிமைகளை உரிமை விட்ட நன்மையும் நமக்கு கிடைக்குது. வெறும் 10 முறை இந்த களிமாவை நம்ம உச்சரிக்கிறதுக்கு. அதுவும் இன்றைய தினம் ஷாபானுடைய முதல் ஜுமாவுடைய தினத்தில் இந்த களிமாவை கட்டாயம் நம்ம எல்லோருமே ஓதி முடிக்கணும். எண்ணற்ற பலன்கள் நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. எனவே இதையும் நீங்கள் ஓதி முடிச்சிருங்க. அடுத்தது 2வது அமல், நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு செலவாத்து தான். நபி அவங்க கிட்ட ஒரு சஹாபி அவங்க வந்து கேட்கும்போது, செலவாத்துக்களில் சிறந்த செலவாத்து எது அப்படின்னு கேட்கும்போது, இந்த தரூதே இப்ராஹிம் செலவாத்து தான் இருக்கிறதுல சிறந்த செலவாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த சிறப்பான செலவாத்தை இன்றைய தினம் நீங்கள் வெறும் 10 முறை நீங்கள் ஓதிக்கோங்க. ஏன் இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா, இந்த செலவாத்திற்கு பின்னாடி ஏராளமான சம்பவங்கள் இருக்குது. ஆனால் நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்க கிட்ட கேட்குறாங்க, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல அமல் சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாம், நீ ஒவ்வொரு நாளும் எல்லா நபிமார்களின் மீதும் சலவாத்து சொல்லாமல் தூங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு ஒரே கவலை ஆயிடுச்சு. எப்படி எல்லா நபிமார்களின் மீதும் செலவாத்து சொல்ல முடியும்? அது ரொம்ப கஷ்டமாச்சே யா ரசூலுல்லா அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா அழகா சொல்லி தந்தாங்களாம். தரூதே இப்ராஹிம், அதாவது அத்தஹியாத்தில் ஓதக்கூடிய இந்த செலவாத்தை ஓதணும் அப்படின்னா அனைத்து நபிமார்களின் மீதும் செலவாத்து ஓதிய அந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் நமக்கு தர்றான். ஒவ்வொரு நாளும் இதை ஓதாமல் நீங்கள் தூங்காதீங்கன்னு ரசூல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த செலவாத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா எல்லா நபிமார்களின் மீதும் ஓதப்பட்ட செலவாத்தாக தான் அது கணக்கிடப்படும். அதனால இன்றைய தினம் இதை நீங்கள் 10 முறை ஓதிடுங்க. இது ரொம்ப ரொம்ப மகத்தானது. இதுவும் நம்முடைய துஆக்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது. அடுத்தது 3வது அமல், நம்ம எல்லோருமே ரஜப் மற்றும் ஷபான்ல ஓதக்கூடிய சிறந்த இஸ்திக்ஃபார்.
இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைய தினம் ஓதுறது அப்படிங்கிறது மிக பொருத்தமான அமல். இன்றைய தினம் யாருமே மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதணும். ஏன் இந்த இஸ்திக்ஃபாருக்கு அவ்வளோ சிறப்பு அப்படின்னா, சுபஹானல்லாஹ் ஏராளமான பலன்கள் அல்லாஹ் வாரி வழங்கலாம் இன்றைய தினம் நம்ம ஓதுறதுக்கு. அந்த இஸ்திக்ஃபார் என்ன அப்படின்னா, அஸ்தகுஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம வ அத்தூபு இலைஹி தௌபத்த அப்தின் லாலிமில் லி நஃப்சிஹி லா எம்லிகு லி நஃப்சிஹி மௌத்தோ வலா ஹயாத்தோ வலா நுஷூரா. இதனுடைய பொருள், மகத்தான அல்லாஹ்விடமே நான் பாவ மன்னிப்பு கேட்கிறேன். அவன் எப்படிப்பட்டவன் என்றால், வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை. அவன் என்றும் உயிருள்ளவன், அதிலேயே நிலைத்திருக்கக்கூடியவன். என்னுடைய நப்சை கட்டுப்படுத்தாமல் எனக்கு நானே அநீதம் இழைத்து கொண்டேன். எனவே என்றுமே மரணிக்காத உயிர் தெழாத என்னுடைய ரப்பிடமே மீளுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மகத்தான இஸ்திக்ஃபாரை இன்றைய தினம் நீங்கள் வெறும் 7 தடவை நீங்கள் ஓதிக்கோங்க. இந்த இஸ்திக்ஃபாருக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நிறைய சிறப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஜுமாவுடைய தினத்தன்று, ஷபானுடைய ஜுமாவுடைய தினத்தன்று யார் இந்த இஸ்திக்ஃபாரை ஓதுறாங்களோ அவங்களுக்காக 2 மலக்குமாரை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்புவானாம். ஒருத்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்மளோட பாவத்தின் ஏடுகள் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் நன்மையான காரியங்களை 2 மலக்குமார்கள் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படி எழுதப்பட்ட அந்த பாவ ஏடுகளை ஒரு மலக்குமார் கிழிச்சு எரிஞ்சிருவாங்களாம். எல்லாம் அனுப்புவானாம், அவங்களோட பாவத்தை எல்லாம் கிழித்து எரிந்து விட்டுவாங்க அப்படின்னு. இன்னொரு மலக்கு என்ன செய்வாங்களாம், நம்மளோட தேவைகள், நம்மளோட பிரார்த்தனைகள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் நிறைவேற்றிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களாம். அந்த வானவர் நம்முடைய தேவைகளுக்காக உதவிகளை கொடுத்துட்டு போவாங்களாம். சுபஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட ஒரு இஸ்திக்ஃபாரா இருக்கு பாருங்க. கட்டாயம் நம்ம எல்லோருமே இந்த இஸ்திக்ஃபாரை இன்றைய தினம் ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். இன்னும் இந்த 3 அமல்களையும் இன்றைக்கு செய்யக்கூடியவங்க தான் இருக்கிறதுல மிக மிக அதிர்ஷ்டசாலி அப்படின்னு நான் சொல்வேன். ஏன்னா இந்த 3ஐயுமே சேர்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களோட ஒரு துவாக்கள் கூட கபூலாகாமல் இருக்காது. ஏன்னா அல்லாஹ்வை புகழக்கூடிய கலிமா, நபி அவர்களின் மீது செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு சிறந்த செலவாத், இன்னும் நம்மளோட பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய வகையில் ஒரு சிறந்த இஸ்திக்ஃபார். அதுவும் எப்படிப்பட்ட நாளில், ஷபானுடைய ஜுமாவுடைய தினத்தில். இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த நாளையும் இந்த அமலையும் நீங்கள் பயன்படுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலேயே அல்லாஹ் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பா. ஏன்னா உங்களோட பாவங்கள் அழிக்கப்பட்டிருக்கும், உங்களோட தேவைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். அப்போ இந்த வாரத்தில் நீங்கள் எப்படி இருப்பீங்க? செல்வ செழிப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, அன்பு கிடைத்து, இன்னும் ஆரோக்கியமாக, இன்னும் ஈமானாக நீங்கள் இருப்பீங்க. எல்லாமே கிடைத்த ஒரு அடியாராக நீங்கள் இருப்பீங்க. எனவே இந்த மகத்தான 3 வஜீஃபாக்களை இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சுட்டு முடிஞ்சளவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நேரம் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் இந்த ஒரு வஜீஃபாவை ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகும் செய்யலாம், இன்னும் அசருடைய தொழுகைக்கு பிறகும் செய்யலாம், பீரியட்ஸ் டயத்துலையும் தாராளமாக செய்யலாம். எனவே 3ஐயும் செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க. அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் உங்கள் எல்லாருக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேலும் நம்மளோட தயாரிப்பான கேட்பது கிடைக்கும் வஜீஃபா மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி, அல்லது தமிழ்லேயே 30 ஜூஸ் குரானும் வேணும், எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னாலும் சரி, அல்லது மற்றவர்களுக்கு கிஃப்டாக கொடுக்கறதுக்கு 30 ஜூஸ் அரபி குரான் வேணும், அல்லது தர்ஜுமா குரான் வேணும், அல்லது தஜ்வீத் குரான் வேணும் அப்படின்னாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இன்னும் பட்டமளிப்பு விழாவுக்கு நீங்கள் மாணவ மாணவிகளுக்கு நீங்கள் பரிசாக கொடுக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் ஹோல்சேல் ரேட்டுக்கு கொடுக்கப்படும், மிக மிக குறைந்த விலையில் கொடுக்கப்படும். எனவே இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.